திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கத்துல ஒரு சிறுவனை கடத்திய விவகாரத்தினால ஏடிஜிபி ஜெயராமன் ஐபிஎஸ் அவர்களுக்கு இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா அவருக்கு ஒரு பெரிய அடியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டீடைலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேட்டே. திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கத்துல இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு சிறுவனை கடத்திய விவகாரத்தினால அந்த விவகாரத்துல ஏடிஜிபி ஜெயராமன் ஐபிஎஸ் உடைய இனோவா கார் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 16th of June 2025 அன்னைக்கு வேலுமுருகன் ஜே ஒரு பெஞ்ச்ல ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டுச்சு மக்களே. ஆக்சுவலா இந்த ஆர்டர் அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவையே ஒரு உலுக்கிய ஆர்டர்னு சொல்லலாம். ஏனால் இந்த வழக்குல இந்த சம்பந்தப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரியுடைய கார் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உடனடியா அங்கிருந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் விசாரிங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டு அவர் அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகப்பட்டார். 24 hours கஸ்டடியில வச்சிருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரித்தார்கள். விசாரித்ததற்கு பிறகு விடிகாலையில் அவருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க ஃப்ரம் த ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து. இது தமிழ்நாட்டை மட்டும் இல்ல ஒரு இந்தியன் நியூஸாக மாறுகிறது. இப்போ இதுல அவர் சஸ்பென்ஷனை எதிர்த்து அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு எஸ்எல்பி போறாரு மக்களே. இந்த எஸ்எல்பியை நேற்று விசாரிக்கிறாங்க. உஜ்ஜல் புயான் ஜே மற்றும் மன்மோகன் ஜே அவங்கள பெஞ்ச் விசாரிக்கிறாங்க. இதுல நேத்து அவங்க உண்மையாவே ஷாக்கா என்ன கேட்டாங்கன்னா, நான் 18 வருஷமா நீதிபதியா இருக்கேன், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் சர்விங் ஐபிஎஸ் ஆபீசரை அரெஸ்ட் பண்றதுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியும்ன்றதை நேத்தா நான் பாக்குறேன். சோ மெட்ராஸ் அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியத்தை கொடுக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை விட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இந்த அரெஸ்ட் அப்படிங்கறது அவர் பண்ணல அப்படின்னு தெரிய வருது. என்னன்னா ஓப்பன் கோர்ட்ல அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் விசாரிங்க சொல்லியிருந்தாலும் அவர் ரிமாண்ட் பண்ணி ஜெயில போடல அப்படிங்கிறது நேற்று தெரிய வந்தது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் 24 hours கஸ்டடியில வச்சு விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரித்ததுக்கு பிறகு சஸ்பென்ஷன் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷனை ரீவோக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க போடப்பட்ட எஸ்எல்பி கேஸ். இப்ப இதை விசாரிச்ச நீதிபதி கேட்கிறாங்க, அவரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துக்கிறாரு, கோஆபரேட் பண்றாரு, எதுக்கு சஸ்பென்ஷன் இஷ்யூ பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர்னால தான் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு இவங்க தரப்பு அட்வொகேட் பேசுறாங்க. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்கிறாங்க. இப்போ அதற்காக இன்று தள்ளி வைக்கப்பட்டது இந்த வழக்கு. தள்ளி வைக்கப்பட்டதுமே இன்றைக்கு இந்த வழக்கு வருகிறது சுப்ரீம் கோர்ட்ல. வந்ததுமே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து அவரை எதற்காக சஸ்பென்ஷன் இஷ்யூ பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்டர் காப்பியை கொடுக்குறாங்க நீதிபதிகள் கிட்ட. என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த சஸ்பென்ஷன் இஷ்யூ பண்ணது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வேலுமுருகன் ஜெயோட பெஞ்சில் கொடுக்கப்பட்ட அந்த ஆர்டர்னால கிடையாது. சஸ்பென்ஷன் இஷ்யூ பண்ணதுக்கான முக்கியமான காரணமே ரூல் 3 of the All India Services Act 1969 அப்படின்னு சொல்லப்படுது. என்ன சொல்றது ரூல் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்விங் ஆபீசர்ஸ் மேல ஏதாவது அலிகேஷன்ஸ் வச்சு அவர் என்கொயரிக்கு உட்படுத்தப்பட்டாலோ, இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்பட்டாலோ, இல்லை ஏதாவது ஒரு விசாரணைக்கு அவர் உட்படுத்தப்பட்டாலோ டிசிப்ளின் ஆக்ஷனுக்காக அவரை சஸ்பென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் 3 ஃபாலோ பண்ணி தான் இஷ்யூ பண்ண சஸ்பென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் அங்கே பிரசென்ட் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இதை படித்து பார்த்த நீதிபதிகள் இப்போ இந்த கேஸோடைய ஃபேக்ட்ஸை வச்சு பார்க்கும் பொழுது இது கிரிட்டிக்கலா இருக்கு. இந்த கேஸ் இந்த கிரிட்டிக்கல் கேஸ்ல இவர் சம்பந்தப்பட்டிருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் தான் சொல்லணும். ஸோ ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருடைய ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட் இல்லாம இவர் இந்த கேஸ்ல சம்பந்தப்படல, இல்லை இவர் இந்த கேஸ்க்கு சம்பந்தமே கிடையாது, இல்லை இவரு இந்த வழக்குல தேவையற்றவர், தேவையில்லை அவரை பார்ட்டியா சேர்க்கலனா கூட இதற்கு மேல் அவர் தேவையற்றவராக இருக்கிறார், விசாரணைக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு கோர்ட் முடிவெடுக்க முடியாது. அதனால் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் ரிப்போர்ட் தரட்டும். ரூல் 3 of the All India Services Act 1969 படி பாத்தீங்கன்னா இவரை சஸ்பென்ஷன் பண்ணது செல்லுபடி ஆகும். சஸ்பென்ஷன் ரிவோக் பண்றதுக்கு வேணா அவர் தனியா ஒரு கேஸை போட்டுக்கிட்டோம். அதுக்குள்ள இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இந்த விசாரணையை முடிச்சு இந்த வழக்கும் இருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா, அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அதற்கு மேல சஸ்பென்ஷன் ரிவோக் பண்றதுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு உத்தரவு. ஸோ இவருக்கு ரெமடியே கொடுக்கப்படலையா அப்படின்னு கேட்டா என்ன இங்க சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மக்களே, இவர் ஜெயராமன் ஐபிஎஸ் அவர்கள்
அதிமுக காலகட்டங்களில் இருந்த ராஜேஷ் தாஸ் ஐபிஎஸ்க்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்திருக்காரு. அதிமுக காலத்துல பல மினிஸ்டர்ஸோட பழக்கத்துல இருந்திருக்காருன்றதுனால திமுகவில் இருக்கக்கூடிய அரசு இவர் பழிவாங்குவதற்காகவும், ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அதிமுகவுடைய சார்ந்த ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால அவரை பழிவாங்குவதற்காக இந்த இடத்துல இவர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுக்கு லோக்கல் போலீஸ் சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்தி விட்டுருக்காரு உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அதற்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து எந்த விஷயம் தெரிவிக்கவே இல்லை. எந்த ஏஜென்சி விசாரிக்கட்டும், பட் விசாரணை ப்ராப்பரா நடக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ்க்கு என்ன ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா, இந்த வழக்கை கோர்ட் மவுண்டட் கேஸை நடத்துறதுக்காக வேலுமுருகன்ஜி அவர்கள் பார்த்திருந்தார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இவரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் தொடுத்த அந்த ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் கேஸை 26/6க்கு தள்ளி வச்சிருப்பாரு. அதை டிஸ்மிஸ்ல கொடுத்திருக்க மாட்டாரு. இப்ப அந்த ஒரு கேஸை வேல்முருகன் பெஞ்ச் இல்லாம வேற பெஞ்ச் விசாரிப்பதற்கு ஒரு பரிந்துரையும் ஒரு ரெக்வஸ்டும் கொடுத்துக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து. இப்ப என்னன்னா, உங்களுக்கு வேலுமுருகன் அவர்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக இது பண்ணிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது மெட்ராஸ் ஹைகோர்ட் படி. அதனால இந்த கேஸை வேற ஒரு நீதிபதி விசாரிக்கிறதுக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி ஏஜென்சியும் நான் மாத்தி விட்டுறேன். சிபிசிஐடி இந்த கேஸை விசாரிக்கட்டும், யார் விசாரிச்சு உண்மை வெளிக்கொண்டு வரட்டும். அதுல சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரி ஜெயராமன் ஐபிஎஸ் அவர்களுக்கு இது சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்ப சஸ்பென்ஷன் ரிவோக்ன்றத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க மக்களே. இந்த தீர்ப்பு ஆக்சுவலா அவருக்கு சாதகமா பாதகமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா பாதகம் தான். ஏனால் நேற்று நம்ம வீடியோ பார்த்துப்போம். இதுல உங்களுக்கு மகேஸ்வரி அப்படிங்கிற சஸ்பெண்டட் கான்ஸ்டபிள், லேடி கான்ஸ்டபிள், அவங்க வெளியே போயிட்டு ஏகப்பட்ட தப்பான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவர்களும் இந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய அப்பாவும் ஜெகன்மூர்த்தியும் 3 பேரும் சேர்ந்து இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்றதுக்கான ஆதாரத்தை எடுத்திருப்பாங்க ஐஓ. அதே மாதிரி போன்ல சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய அப்பா மகேஸ்வரி போன்ல இருந்து ஜெயராமன் ஐபிஎஸ் போனுக்கு பேசுறாரு. இப்போ ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க மக்களே, கோயிலுக்கு போனோம் அதனாலதான் நான் காரை கேட்டப்ப நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி கிட்ட கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஜெயராமன் ஐபிஎஸ் அவர் சொல்றாரு ஸ்டேட்மெண்ட்ல. கோயிலுக்கு போனோம் அப்படின்னு காரை கேட்டா எதற்காக மகேஸ்வரியுடைய போன்ல இருந்து ஐபிஎஸ் அதிகாரிக்கு சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய அப்பா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சமாச்சாரத்துக்கு அப்பனுடைய அப்பா பேசியிருக்காரு, நான் கோடி ரூபாய் செலவு பண்ண ரெடியா இருக்கிறேன், என் பொண்ணு எப்படியாச்சும் எனக்கு எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. இது அனைத்துமே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் எடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஜெயராமன் ஐபிஎஸ் அவர்களுக்கு இந்த வழக்குல சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ரிப்போர்ட்டோ வருவதற்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் டு இம்பாசிபிள். அதனால இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்க எந்த ஆர்டர் அப்படிங்கிறது இன்ஃபேக்ட் சிபிசிஐடி இன்னும் டீப்பா விசாரிப்பாங்க. இதற்கு மேல் இந்த ஒரு ஆர்டர் நம்ம டிஜிபி கிட்ட வரும். அப்போ எந்த சிபிசிஐடி விசாரிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் பரிந்துரை பண்ணி அவர் ஒரு ஆர்டர் பிறப்பிப்பாரு. அந்த சிபிசிஐடி கிட்ட, அந்த டீம் கிட்ட இப்ப விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய டிஎஸ்பி அவர்கள் தமிழரசி அவர்கள் மொத்த ஃபைலையும் சிடி ஃபைலை கொடுத்துருவாங்க. அங்கிருந்து அவங்க டேக் ஓவர் பண்ணி கொண்டு போவாங்க. இந்த ஒரு வழக்கை விசாரித்து எவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஏனென்றால் இது மெட்ராஸ் ஹைகோர்ட் மவுண்டட் கேஸாக இருக்கும். எனக்கு தெரிந்த மக்களே, இந்த வழக்கு போகும் போக்கை பார்க்கும் பொழுதும் இதுல நம்ம கிடைச்சிக்கக்கூடிய தகவல் வச்சு பார்க்கும் பொழுதும் ஜெயராமன் ஐபிஎஸ் அவர்கள் இந்த வழக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மக்களே நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.